ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல்ட் சேனல். இந்த வீடியோவில் என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 பார்ட்ஸ் வித் ஷார்ட்கட்டோட அண்ட் ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம். அதோட ஃபைனல் வீடியோ தான் இது. இதில் தான் நிறைய ட்விஸ்டட் சம்ஸ்லாம் இருக்குது. அதையும் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஈஸியான கொஸ்டின்லேருந்து ஆரம்பிப்போம். த வேல்யூ ஆஃப் 80.6 டிவைடட் பை 4030. கீழே ஆப்ஷன்லாம் பார்த்தா 2 வந்திருக்கு. அப்போ 2 டைம்ஸ் தான் மேலே உள்ள நம்பர் இருக்கும், என்ன டெசிமலில் மட்டும் மாறப்போகுது. அது இந்த 80.6 எப்படி எழுதுறேன்னா 806 டிவைடட் பை 10. இந்த ஒரு டெசிமல் பதில் கீழே 10ன்னு போட்டுக்கலாம். அதுவே 2 பாயிண்ட் தள்ளி இருந்துச்சுன்னா டிவைடட் பை 100ன்னு போடணும். டிவைடட் பை 4030 அதை எப்படி எழுதுறேன்னா டிவைடட் பதில் மல்டிப்ளிகேஷன் போட்டால் இன்வெர்ஸில் எழுதணும். 1/4030. இப்போ 403 இங்கே 806 2 டைம்ஸா, இங்கே 1 இங்கே 2 டைம்ஸு, இந்த 0 அப்படியே இருக்கும், அது இங்கே கீழே வந்துடும். 2 டிவைடட் பை 100. 2 டிவைடட் பை 100 என்னது 0.02. அதாவது 2 நம்பர் முன்னாடி தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 0.02 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. √7 மைனஸ் √3 டிவைடட் பை √7 ப்ளஸ் √3. இதை ரேஷனலைஸ் பண்ணலாமா? ரேஷனலைஸ்னால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைன் பண்ணணும். √7 மைனஸ் √3 டிவைடட் பை √7 மைனஸ் √3. இது எப்படி இருக்குது பாருங்கள். a மைனஸ் பி அதாவது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கா. இப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அதாவது √7 த ஹோல் ஸ்கொயர்னா 7, √3 த ஹோல் ஸ்கொயர்னா 3, மைனஸ் 2ab, அதாவது 2 √7 3னா √21 டிவைடட் பை, இது எப்படி இருக்குது a ப்ளஸ் பி a மைனஸ் பி, அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 7 மைனஸ் 3, இப்போ 4. கடைசியில் எப்படி வருது அப்படின்னா 7 ப்ளஸ் 3னா 10, 10 மைனஸ் 2√21 டிவைடட் பை 4 இப்படி வந்து நிற்கிது. இப்போ அடுத்து √7 ப்ளஸ் √3 டிவைடட் பை √7 மைனஸ் √3ன்னு கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் ரேஷனலைஸ் பண்ணுவீங்க. இன்ட்டு √7 ப்ளஸ் √3 டிவைடட் பை √7 ப்ளஸ் √3ன்னு நம்ம இங்கே போடுவீங்க. அப்படி போட்டு கடைசியில் சைன் மட்டும்தான் இதில் வேரியேஷன். அதுலேயும் உங்களுக்கு கடைசி எப்படி வந்து நிற்கும் அப்படின்னா 10 ப்ளஸ் 2√21 டிவைடட் பை 4 இப்படி வந்து நிற்கும். அடுத்து √3 ப்ளஸ் 1 பை √3 மைனஸ் 1. இது எப்படி பண்ணுற பாருங்க. √3 ப்ளஸ் 1 டிவைடட் பை √3 மைனஸ் 1. இதையும் ரேஷனலைஸ் அப்படியே பண்ணுறேன். √3 ப்ளஸ் 1 பை √3 ப்ளஸ் 1னா, இப்போ இது எப்படி இருக்குது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab டிவைடட் பை இது a மைனஸ் பி a ப்ளஸ் பி, அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தான். இப்போ 3 மைனஸ் 1னா 2, இப்போ 4 ப்ளஸ் 2√3 டிவைடட் பை 2. இதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள். √3 மைனஸ் 1 √3 ப்ளஸ் 1 இதுக்கு இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ அந்த எக்ஸ்பிரஷனுக்கு கடைசியில் எப்படி வந்திருக்கும்னா √3 மைனஸ் 1 பை √3 ப்ளஸ் 1க்கு சைன் மட்டும்தான் வேரியேஷன் ஆகிருக்கும். 4 மைனஸ் 2√3 டிவைடட் பை 2 இப்படி தான் வந்துருக்கு. இப்போ நாளையுமே நம்ம ப்ளஸ் பண்ணணும், அதுதான் சம்மு. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 10 மைனஸ், ஃபஸ்ட் இது கண்டுபிடிச்சா 10 மைனஸ் 2√21 பை 4. இது 10 ப்ளஸ் 2√21 பை 4. இதை நம்ம பண்ணோம்னா டிவைடட் பை 4 தான் இருக்க போது. 10 கூட்டும் போது 20 வந்துடும். மைனஸ் 2√21 ப்ளஸ் 2√21 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அடுத்த ரெண்டு இதை பாருங்கள். 4 ப்ளஸ் 2√3 4 மைனஸ் 2√3 இருக்குது, கீழே 2 இருக்குது. இந்த ரெண்டுக்கு தனியாக எல்சிஎம் எடுத்தோம்னா 2ன்ற மாதிரி வரும். மேலே உள்ள நம்பரில் கூட்டுறப்ப 8 தான் வரும். மைனஸ் 2√3 ப்ளஸ் 2√3 இதில் கேன்சல் ஆயிரும். இப்போ ஓவராலாக இது ரெண்டுக்கு எல்சிஎம்னு பார்த்தோம்னா டிவைடட் பை 4, இங்கே 20, இங்கே 8 2 சார் 16, 36 டிவைடட் பை 4, ஆன்சர் 9, ஆப்ஷன் சி. இதில் நீங்கள் எல்லாமே செய்யணும்னு அவசியம் இல்லை. 7 மைனஸ் √3 பை √7 ப்ளஸ் √3க்கு என்ன வருதோ அதே தான் இங்கே சைனை மாற்றி போடுறப்ப
இங்கேயும் சைன் வேரியேஷன் இருக்க போகுது. அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலே இந்த இடத்துல நீங்கள் கட் ஷார்ட் பண்ணி செய்யலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் எ மேன் ட்ராவல் அட் எ ஸ்பீட் ஆஃப் 15 km/h இன்ஸ்டெட் ஆஃப் ட்ராவலிங் அட் எ ஸ்பீட் ஆஃப் 9 km/h he travel 30 km மோர். 9 km/h ஸ்பீடுக்கு பதில் 15 km/h அப்படி போனார்னா எக்ஸ்ட்ரா 30 km அவரால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஹிம் இஸ். ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீடு 1, அடுத்து ஸ்பீடு 2. ஆக்சுவல் ஸ்பீடு என்ன? 9 km/h போக வேண்டியது. அவர் போனது 15 km/h போயிருக்காரு. இப்போ இதுக்கான ரேஷியோ எப்படி இருக்குது? 3 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 3:5ன்னு வரப்போகுது. இது ஸ்பீடுக்கான ரேஷியோ. ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன? எல்லாருக்குமே தெரிஞ்சது, டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். இப்போ ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக சேம் ரேஷியோ தானே ப்ரொபோஷன் இருக்கும். இதுக்கும் 3:5 தான். என்ன கொடுத்துருக்காங்க? ஹி ட்ராவல்ஸ் 30 km மோர். அந்த டிஸ்டன்ஸ், அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து 30 km. அப்போது இந்த 2 தான் 30ன்னா 3 ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றதுக்கு இந்த 3 என்னன்னு கண்டுபிடிச்சா சம் முடிஞ்சது. இங்கே 1, இங்கே 15, 15 × 3 45. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் ஆஃப் 18 and 42? இப்படி பார்த்த உடனேவே 18, 42 ரெண்டுக்கும் எல்சிஎம்மு ஹச்சிஎஃப்பும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டையும் அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் போடுவாங்க. தயவு செஞ்சு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப்னா என்ன ஃபார்முலா? எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸு. அதான் எக்ஸு இன்ட்டு ஒய். இது என்னது? ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்களா? இதுபடி பார்த்தோம்னா அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதே இது ரெண்டுக்கு அந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக தான் இருக்க போகுது. இப்போ 18ம் 42ஐயுமே மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா சம் முடிஞ்சது. இதுக்கு தனியாக எல்சிஎம் ஹச்சிஎஃப்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்கும் பாருங்கள். இந்த சம்மை பார்த்தோன்னே ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப்னு கேட்டிருக்காங்க. அப்போது அந்த 2 நம்பருக்கான ப்ராடக்ட்டும் எல்சிஎம் ஹச்சிஎஃப்கான ப்ராடக்ட்டும் ஈக்குவல் தான். ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி டேரெக்டாக சம்க்கு ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கணும். 8 2 சார் 16, ஆன்சர் 756. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், த வேல்யூ ஆஃப் 4 cos π/6 மைனஸ் ஆல்ஃபா சைன் π/3 மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம்மை பார்த்தோன்னே யாரும் பயப்பட வேண்டாம். கீழேயுமே ஆப்ஷனில் ஆல்ஃபா அடுத்த 2 நம்பரு சைனு இது மட்டும்தான் இருக்குது. ஜஸ்ட் ஆல்ஃபாவுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ஃபாவுக்கு 30 டிகிரின்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது 4 cos பைக்கு வேல்யூ என்ன? 180 டிகிரி. 180/6 அப்போ 30. இப்போ 30 மைனஸ் ஆல்ஃபாவுக்கு நான் அந்த சம்மில் 30 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். 30 மைனஸ் இங்கேயும் 30. அடுத்து சைனு இங்கே 180/3. 180/3னா 60 மைனஸ் 30. இதை நம்ம பண்ணோம்னா 4 cos 30 மைனஸ் 30னா cos 0. cos 0 என்னது? 1. சைன் 60 மைனஸ் 30னா சைன் 30. சைன் 30 என்னது? 1/2. இப்போது 4 2 கேன்சல் ஆகி 2ன்னு வரும். இதே மாதிரி ஆப்ஷனில் பாருங்கள். 3 + 4 ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் பண்ணுறேன். 3 + 4 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. சைன் ஆல்ஃபாவுக்கு 30 டிகிரி போட சொன்னேன். சைன் 30 என்னது? 0 1/2. 1/2னா 1/4 வரும். 1/2 ஸ்கொயர் பண்ணுவோம், 1/4 வரும். இப்போ 4 4 கேன்சலு. 3 + 1 4. ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகலை, இது கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பி பார்த்தோம்னா 3 + சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போது சைன் 30 டிகிரி இது ஹோல் ஸ்கொயர்னு வரும். சைன் 30 டிகிரி என்னது? 1/2. 1/2 இது ஹோல் ஸ்கொயர்னா 1/4. அப்போது 4 + 4 3 சார் 12. அப்போ ஃப்ராக்ஷனில் வர மாதிரி இருக்குது. இதுவும் ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு 2 வரணும். அடுத்த ஆப்ஷன் 3 பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில் இங்கே ப்ளஸுக்கு பதில் மைனஸ் இருக்குது. அப்போ 3 - 1/4ன்னு வரப்போகுது. இதுவும் ஃப்ராக்ஷனில் தான் வரப்போகுது. இதுவும் ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நான் இருந்தாலும் செஞ்சு காமிக்கிறேன். 3 - 4 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவா? இப்போ சைன் 30 டிகிரி ஹோல் ஸ்கொயர் வரப்போகுது. சைன் 30 டிகிரினா என்னது? 1/2
1/2 த ஸ்கொயர்னா 1/4. ஸோ இந்த 4 கேன்சல் ஆகுமா? 3 மைனஸ் 1 2 2 இங்கேயும் 2. இப்போ மேட்ச் ஆயிடுச்சா? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். A can complete a task in the same time in which B and C together can complete it. ஏ ஒரு வேலையை பண்ணுறத பி அண்ட் சி சேர்ந்து செய்கிறப்ப சேம் டைம் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இஃப் ஏ அண்ட் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் இன் 10 days. ஏவும் பியும் சேர்ந்து 10 days கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சி அலோன் கேன் கம்ப்ளீட் இன் 60 days. சி வந்து 60 days கம்ப்ளீட் பண்ணுது. அப்போது இதுதான் டைமு. இப்போது நம்ம டோட்டல் ஒர்க்கு இதில் பெரிய நம்பர் 60 10ஆலையும் போகும். நான் அந்த 60யை டோட்டல் ஒர்க்குன்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் ஒர்க்கு இது டைம் இருக்குது. எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை டைம் தான் எஃபிஷியன்சி. இப்போ ஏக்கும் பியும் சேர்ந்து செய்கிறதுக்கான எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா 60/10 6. இது 60 டிவைடட் பை 60. ஸோ இங்கே 1. இப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டோட்டல் எஃபிஷியன்சி என்ன? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட டோட்டல் எஃபிஷியன்சி 6 + 1 7 கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு இவங்க கேட்டிருக்கிறது என்ன? பி அலோன் கேன் டூ இட் இன். பி தனியாக பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம ஏ பி சேர்ந்துருக்குது, சி இருக்குது. பிக்கான தனி எஃபிஷியன்சி நம்மகிட்ட இருந்தால் தான் டோட்டல் ஒர்க்கில் போட்டு கண்டுபிடிக்க முடியும். இப்போ அந்த பிஏக்கான எஃபிஷியன்சியை மட்டும் நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு எப்படி பண்ணலான்னா ஏவும் பி அண்ட் சியும் சேர்ந்து செய்கிறது சேம் டைம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏக்கு நான் ஏன்னு எழுதிடுறேன். பி ப்ளஸ் சிக்கும் சேர்த்தே நம்ம ஒரு ஏ எழுதலாமா? ஏன்னா ஏ ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி அப்படி தானே கொடுத்துருக்காங்க டைமிங்கு. அப்போ 2A வந்து 7. ஏ என்ன வரும்? 7/2. இப்போ அந்த ஏவை நான் இங்கே போடுறேன் அந்த எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு. 7/2 A + B ஈக்குவல் டு 6. இப்போ B ஈக்குவல் டு 6 - 7/2. இப்போ பிக்கான எஃபிஷியன்சி என்ன வருது? 12 - 7/2ன்னு வரும் 5/2. இப்போ பி மட்டும் பண்ணால் எவ்வளோன்னு ஆன்சர்னா 60 டிவைடட் பை 5/2. அதை 2/5ன்னு எழுதுகிறேன். ஏன்னா டிவைடட் பை நம்ம இன்வெர்ஸ் மாற்றி எழுதலாமா? இப்போ இங்கே 12 இங்கே 1 5 இங்கே 12 5 are 60 24. ஆப்ஷன் சி. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏ ப்ளஸ் பிக்கான டைம் கொடுத்துருக்காங்க, எடுத்திருக்கோம். சிக்கான டைமிங்கும் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஒர்க்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு நம்பர் இருக்குது அதுதான் செர்டைன் டைம்ஸில் இருக்குன்னா அதையும் எடுத்துக்கலாம். நான் அது ஈஸியாக இருக்குமே நான் அதை எடுத்திருக்கேன். அப்புறம் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம். எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா என்னென்னா டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை டைமு, அதுதான் எஃபிஷியன்சி. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து பண்ணால் டோட்டல் எஃபிஷியன்சி 7 எடுத்திருக்கேன். அந்த பி ப்ளஸ் சிக்கு திரும்ப ஏனே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏ பண்ணுற டைமிங்கும் பி ப்ளஸ் சி சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணுற டைமிங்கும் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது டோட்டல் எஃபிஷியன்சி வச்சு தான் நம்ம பண்ணுறோமா 2A 7/2. அதை வச்சு நம்ம பிக்கான எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம். பிக்கான எஃபிஷியன்சியை டோட்டல் ஒர்க்கோட நம்ம போட்டு பண்ணுறப்ப பிக்கான டோட்டல் டேஸ் கிடச்சிருது. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் cot x = 3 தென் வாட் வில் பி தி வேல்யூ ஆஃப்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இஃப்னு கொடுத்துருந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலே கண்டிப்பாக அந்த வேல்யூவை இந்த எக்ஸ்பிரஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். நம்ம அந்த எக்ஸ்பிரஷனை பார்ப்போம். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படியே கொடுத்துருக்கிறத 3 - 3 sin x 3 - 3 sin x + 3 sin x - 3 sin square x divided by 2 × 3 6 minus 6 cos x plus 6 cos x இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறப்ப -6 cos square x. இப்போ ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை பாருங்கள், நியூமரேட்டரில் -3 sin x + 3 sin x இருக்குது. ஸோ அப்படியே இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே -6x + 6 cos x இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 3 - 3 sin square xன்னு இருக்குது. இதில் 3யை காமனாக எடுத்தால் 1 - sin square x இப்படி எழுதலாமா? அப்புறம் கீழே 6 - 6 cos square xன்னு இருக்குது.
இந்த 6 காமனாக எடுத்தால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு. இதை கேன்சல் அவுட் பண்ணிக்கிறேன். 1 இங்கே 2. இப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு ஈக்குவல் டு 1. இந்த ஐடென்டிட்டி எல்லாருக்குமே தெரிஞ்சது. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு, இந்த ப்ளஸில் உள்ள சைன் ஸ்கொயர் எக்ஸு இங்கே அப்படியே அங்கே மைனஸில் போச்சுன்னு வைங்க. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னால் என்னது? காஸ் ஸ்கொயர் எக்ஸ் தான். இப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸு டிவைடட் பை, அதே மாதிரி இங்கே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு போனால் இங்கே மிச்சம் இருக்கிறது சைன் ஸ்கொயர் எக்ஸு. அதே தான் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயருக்கு இங்கே சைன் ஸ்கொயர் போடுறேன். மேலே 1, இங்கே கீழே 2 இருக்குது டினாமினேட்டரில். இப்போ இது எப்படி எழுதலாம்னா 1/2 காஸ் பை சைன் என்னது? சைன் பை காஸ்னா டேனு, காஸ் பை சைன்னா காட் ஸ்கொயர் எக்ஸு. இப்போது 1/2 இன்ட்டு காட் ஸ்கொயர்னால் என்னது? இங்கே காட் எக்ஸு 3, இப்போ காட் ஸ்கொயர்னால் 9. இப்போ 9 இங்கே 2, ஆப்ஷன் ஏ 9/2. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ அண்ட் பி ஹேவ் டுகெதர் 2300 இஃப் 2/5 ஆஃப் ஏஸ் அமௌண்ட் இஸ், அப்படியே கொடுத்துருக்கிறது எழுதுகிறேன். 2/5 ஆஃப் ஏஸ் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 8/26 ஆஃப் பிஸ் அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஹவு மச் டஸ் பி ஹேவ்? இப்போ இதிலேருந்து ஏ பிக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சிருவோம். இப்போ ஏ டிவைடட் பை பி ஈக்குவல் டு, இங்கே கேன்சல் பண்ணிடுறேன். 1 இங்கே 4, இப்போ 4 5 சார் 20ன்னு வரும். இங்கே 26. அதை எப்படி மாற்றுறேன்னா 10/13. இப்போ ஏ பிக்கு ரேஷியோ என்னன்னா 10:13. அந்த இதோட சம்மை நம்ம நிப்பாட்டிடுறோம். அதுக்கு இதிலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சரு. மொத்த 10 13 23, ரெண்டையும் கூட்டினா 23. 23 தான் 2300. 23 தான் 2300ன்னா அவங்க கேட்குறது பி. 13 என்னன்னு கேட்குறாங்க. 13 என்ன? 1300, ஆப்ஷன் ஏ. இந்த இடத்துலையும் நிப்பாட்டி டைமை கம்மி பண்ண பாருங்கள். இந்த இடத்துல நான் செஞ்சும் காமிச்சிட்றேன். அவங்க கொடுத்துருக்கிறது ஏ பி டுகெதர் ஹேவ் 2300. அப்போ ரேஷியோவில் பார்க்க போனால் 10 13 ரெண்டையும் கூட்டினோம்னா 23 தான் 2300ன்னா அவங்க கேட்குறது பிக்கான ரேஷியோ 13. இதை கேன்சல் அவுட் பண்ணால் 1 1300ன்னு வரப்போகுது, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், த வேல்யூ ஆஃப் 32/5 இன்ட்டு 92 ப்ளஸ் 3/5 இன்ட்டு 2. இது அப்படியே செய்கிறது தான். 32 இன்ட்டு 92 டிவைடட் பை 5 ப்ளஸ் 3 இன்ட்டு 2 டிவைடட் பை 3 இன்ட்டு 2 டிவைடட் பை 5 இப்படி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதுக்கு 5ன்னு வரப்போகுது. இங்கே 6. இதை மல்டிப்ளை பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. 32 92 2944. 2944 ப்ளஸ் 6னா 2950 டிவைடட் பை 5. ஆன்சர் 590, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பை சார்ட்டு 4 கொஸ்டின் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். இந்த ஷிஃப்ட்டில் மட்டும் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க கொஸ்டின் பார்ப்போம். இஃப் எக்ஸ் டஸ் நாட் இன்கர் அதர் எக்ஸ்பென்ஸ், இந்த பை சார்ட்டில் அதர் எக்ஸ்பென்ஸு இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆல் அதர் எக்ஸ்பென்ஸ் ரிமைன் த சேம். அந்த அதர் எக்ஸ்பென்ஸை மட்டும் தூக்கிட்டு மற்ற எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. தென் வாட் வுட் பி தி அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் ஷேர் ஆஃப் எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ் இந்த எக்ஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். மொத்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் எஜுகேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் இப்போ 37.5. அப்புறம் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டாங்களா, அதில் எதை தூக்க சொல்லிட்டாங்க? அதர் எக்ஸ்பென்ஸை எடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ 100ல் 25ஐயும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அது போக நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். இன்ட்டு 100ன்னு போட்டுக்கிறேன். 37.5 டிவைடட் பை 75 இன்ட்டு 100. இது 1 டைம், இது 2 டைமா? 37.5 2 தான் 75. இப்போ 100/2 50%, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் எஜுகேஷன் இஸ் அஸ் மச் அஸ் தட் இன்கர்ட் ஆன். இப்போ எஜுகேஷனுக்கு கம்பேர் பண்ணதை விட
எதுக்கு அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. கிளாத்ஸ் அண்ட் ஹெல்த்து. ஃபஸ்ட்டு எஜுகேஷனுக்கு எவ்வளவு? எஜுகேஷனுக்கு 37.5. கிளாத் அண்ட் ஹெல்த் எவ்வளவு? கிளாத்து ஹெல்த்து சேர்த்தா 25. நெக்ஸ்ட்டு ஃபுட் அண்ட் கிளாத்து, அதுவும் 25 தான். நெக்ஸ்ட்டு ஹெல்த் அண்ட் ஃபுட்டு, அதுவும் 25 தான் வருது. ஃபுட் அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ் 12.5, அதர் எக்ஸ்பென்ஸ் 25 இங்கே. இப்போ 12.5 25 இங்கே வர்றது 37.5. இது 2 தான் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன்கர்ட் ஆன். இதில் எது ஹையஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்ப்போம். ஹெல்த் அண்டு கிளாத்ஸ். ஹெல்த் இங்கே இருக்குது, கிளாத்ஸு இது 25. ஃபுட் அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ், ஃபுட்டு அதர் எக்ஸ்பென்ஸ் இது 37.5 வரும். ஏன்னா 25 ப்ளஸ் 12.5 37.5. ஃபுட் அண்டு ஹெல்த்து, ஃபுட்டு இங்கே ஹெல்த்து 12.5 12.5 இங்கேயும் 25 தான் வரப்போகுது. கிளாத் அண்டு ஃபுட்டு, கிளாத்து இங்கே ஃபுட்டு 12.5 12.5 இங்கேயும் 25. இதில் எது அதிகமாக இருக்குது? ஆப்ஷன் பி, ஃபுட் அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் எக்ஸ் டிசைட் டு சேவ் மணி அண்ட் ரெடியூஸ் எக்ஸ்பெண்டிச்சர் யூனிஃபார்ம்லி பை 20% ஆன் ஆல் பீட்ஸ். இதில் உள்ள எல்லா பீட்ஸ்லையுமே 20% ரெடியூஸ் பண்ணி எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ் பண்ண போகிறாங்க. வாட் வுட் பி த சேஞ்ச் இன் த பர்சன்டேஜ் ஷேர் ஆஃப் எஜுகேஷன் இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு பை எக்ஸு. இப்படி பண்ணுறதுனால எஜுகேஷனுக்கு அவங்க கொடுத்த எக்ஸ்பெண்டிச்சரில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு, முன்னாடி உள்ளதுக்கும் இப்போது உள்ளதுக்கும் 20% ரெடியூஸ் பண்ணதுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பர்சன்டேஜை ஃபஸ்ட்டு எஜுகேஷனுக்கு என்னது 37.5 இந்த பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் 37.5ல் 20% நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அப்போது 80/100 கரெக்டாக. இந்த 37.5 நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா, 37.5 75னா 3/4 நம்மளுக்கு தெரியும், முக்கால். அப்போது 37.5னா அந்த 75ல் பாதி. அப்போ இதை 3/8 இன்ட்டு 80/100 இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா இங்கே ஆல்ரெடி இந்த 37.5 நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம், 100 இருக்கும். இங்கேயும் ஒரு 0 கட் ஆகும், 30%. இதுதான் இப்போ உள்ள எஜுகேஷனுக்கு கொடுத்துருக்க எக்ஸ்பெண்டிச்சரு. இது டோட்டலாக ஓவராலாக உள்ள நியூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர்லேயும் 100லேருந்து 20 அதுலேயும் போயிருக்குமா. இப்போ 30/80 × 100. இந்த 80 ஏன்னு சொல்கிறேன்னு புரியுதா? 100 ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சரு, எல்லாத்துலேயுமே 20% யூனிஃபார்மாக கம்மி பண்ணணும். அப்போ ஓவராலாக 100ல் இருக்கிறதுலையுமே 20% கம்மியான என்ன 80. அதுதான் இப்போ எஜுகேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ இதில் பார்த்தோம்னா இதே 3/8 தான் இங்கே 37.5ன்னு இருந்திருக்கு. அப்போ இதுக்கும் பண்ணோம்னாலும் சேம் 37.5%. இப்போ முன்னாடி உள்ள எஜுகேஷனுக்கு 37.5%, இப்போ ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தோம்னாலுமே 37.5% தான். ஸோ எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. ஆப்ஷன் பி. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.